அரசியலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக எல்லா விஷயத்தையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. எந்த பக்கம் திரும்பினாலும் கத்திக்கிட்டா இருக்கேன்னு வண்டி வாகன வசதி அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பட்டுப்படாமல் சிலரோட இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு 2026 கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அரசியல் அப்படின்னாவே ஒரு பெரிய யுத்தம் களம், அது அந்த களத்தை ஆடக்கூடிய முதன்மையான ராசியாக கார் மாதிரி லக்ஸரி ஐட்டம் வாங்கினாலும் சரி, அல்லது தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கனாலும் சரி, அதுவும் இல்லாமல் புதிய வீடு புதிய கார் இது வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல சுபவரியத்தை பண்ணக்கூடிய நிலைமை, எல்லாமே அதிகப்படியான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கண்டிப்பா கும்பம் பண்ணக்கூடாது. கொடு போன யோ மினிஸ்டர் பேசுறாரியா, பேசு 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 பேசியா. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஆண்டிற்கான ராசி பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த செக்மெண்ட்டை ஒரு புது விதமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சினிமா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த செக்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். சௌந்தரராஜன் சார், அடுத்ததா உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த 2026 ஆண்டுல இந்த மதுரை படத்துல வரும்ல, யாருக்கெல்லாம் இந்த வருஷம் வாயில கண்டம் சார்? பொதுவாக சனி அப்படின்றவர் வாக்குஸ்தானத்திலேயோ இல்லை வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லையோ இருக்கு அப்படின்னாக்கா அவங்களாம் ரொம்ப நிதானமாக இருக்கணும், அவங்களுடைய வார்த்தையிலே மாட்டிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த வகையில் அஷ்டமச்சனி நேரடியாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நிறைய பேசி 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 கூடவே சில பேரை வச்சுக்குவீங்க. டேய் நீ இங்கேயே தங்கிட்டியாடான்னு கேட்குற அளவுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதனால என்ன இங்க நினைக்கிட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. போ போ. பட்டுப்படாம சிலரோட இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு 2026 கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரொம்ப கமிட்மெண்ட்டை கொடுக்கறது கூட நீங்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசியில முதன்மை ராசி சிம்ம ராசிக்காரங்க தான். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மருதமலை படத்தில் வர மாதிரி தான். அவன் கதையை கேட்டு என்னாலேயே தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, சென்டிமெண்ட்டாக போய் லாக் ஆகிக்கிறது. இப்ப அழுதாவே இல்லை. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சென்டிமெண்ட்டாக போய் லாக் ஆகாமல் இருக்கணும், ஒப்புதல் கொடுக்காம இருக்கணும். நான் பார்த்துக்கிற உடுமச்சான், கொடு போன யோ மினிஸ்டர் பேசுறாரியா, பேசு 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 பேசியா. நான் பார்த்துக்கிற உடுப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகளை கண்டிப்பாக கும்பம் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் 2வது ராசியாக சொல்லக்கூடியது கும்பம். எந்த கமிட்மெண்ட்டையும் லீகலாக, குறிப்பாக லீகலாக கொடுத்துடக்கூடாது. இப்போ கையெழுத்து போட்டோ, கையெழுத்து போடாதீங்க, இல்லை பாண்டில் அவர் ஒப்புதல் கொடுத்தோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, ஜாமீன் கொடுக்காம இருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது. வாய் வழியாக கூட நான் வந்துடுறேன் செஞ்சிடறேன் அப்படின்னு ரொம்ப தர்மகத்தா மாதிரியான வேலையெல்லாம் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது இந்த 2026 ஆண்டு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ராசியிலேயே சனி இருக்கக்கூடிய ராசியாக கருதப்படக்கூடியது 2026 முழுசும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு தான். ஸோ மீனராசிக்காரங்க தான் பண்ண வேண்டிய வேலையை வெளியில் அதிகமாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நான் இந்த சம்பளம் வாங்குறேன், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத சொல்லக்கூடாது. உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் 10 நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஆண்டினுடைய விளைவு என்னவா இருக்கும்னா, பேட்டா எங்கம்மா தர்றாங்க, எல்லாம் மாச சம்பளம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி போயிடும். நஹி பேட்டா, பேட்டா எங்கம்மா தர்றானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுடைய அந்த சம்பளத்தையோ இல்லை அவங்களுடைய பர்சனல் ஒர்க் டீட்டெயிலையோ எங்கேயும் வாய் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்க வாயாலேயே கெட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசியில மீனம் ரொம்ப முதன்மையா இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எதையும் வெளியே ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் ஆரம்பத்திலேயே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டமச்சனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து வரக்கூடிய நிலைமையில அளவுறான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான், மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். ஸோ நீங்க நல்லா இருக்க போறீங்க, இதை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. ஸோ அது ஒரு மாதிரி திருஷ்டியான அமைப்புகள்லாம் கண்டிப்பா ஏற்படும். அதுவும் இல்லாமல் புதிய வீடு புதிய கார் இது வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல சுபவரியத்தை பண்ணக்கூடிய நிலைமை எல்லாமே இந்த 2026 மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு யார்ட்டையும் முன்னாடி சொல்லாதீங்க, அந்த காரியம் நடக்காது. வேணும்னா செக் பண்றதுன்னா 1-2 காரியத்தை சொல்லி பாருங்க. கட்டத்தில் இருக்க வேண்டிய கிரகமெல்லாம் கட்டிங் போட்டு சுத்திட்டு இருக்கு. கண்டிப்பா அது நடக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெகட்டிவ் பர்சனை கூட வச்சுக்காதீங்க, வாய் அதிகமா விட்டுற வேண்டாம். ஒப்புதல் வார்த்தைகளை 2026 யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தா ரொம்ப மேன்மையான பலன்களை நிச்சயமா அடைவீங்க. வீனஸ் பாலாஜி சார், அடுத்ததா உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த 2026 ஆண்டுல அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிகழப்போகுது இல்லைங்களா? ஸோ இந்த 2026 அரசியல் யோகம் யாருக்கு இருக்க போகுது சார்? 2026 ஆண்டுல அரசியல் யோகம் பெறக்கூடிய சில ராசிகள் இருக்கு. அதுல முதன்மையான ராசி எதுன்னு கேட்டா கடக ராசி தான். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே தாய் அன்பு உள்ளம் கொண்டவர்கள். ஒரு மக்களுக்கு என்ன தேவை, என்னென்ன அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உணர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டா இந்த கடகராசி என்பவர்கள் தான். ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் நிற்கக்கூடிய ஒரு முதன்மையான ராசி கடகராசி. டெஃபினட்டா பிடிச்சிருவோம் மேடம்.
வெரி ஸ்ட்ராங் மேன். இந்த கடக ராசிக்கு ராசியிலே குரு பகவான் வராரு. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்தில் சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் சனி. நம்ம ஸ்டேஷன் பிள்ளையாருக்கு ஒரு விளக்க போடுங்க, உங்க வாழ்க்கையே ஓகோன்னு மாறிடும். இப்ப நம்புறேன்டா ஜோசியத்தை. அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு வந்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா, பலவிதமான பிரச்சனைகள்லாம் கடந்து, ஏன்னா அரசியல் அப்படின்னாவே ஒரு பெரிய யுத்தம் களம், அது அந்த களத்தை ஆடக்கூடிய முதன்மையான ராசியாக இந்த கடக ராசி என்பது இருக்க போறாங்க. 2026ஆம் ஆண்டுல நிறைய, அதுவும் முக்கியமா எலெக்ஷன் வேற இருக்கு, கண்டிப்பா இந்த கடக ராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது. 7432 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்கள். நம்ம ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி. இவங்க எப்படின்னா ரொம்ப டவுன் டு எர்த்தா, ரொம்ப மக்களை எளிமையா சந்திக்கக்கூடியவர்கள். அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா பாக்குற மாதிரி இருக்கும். ஹோட்டல திறந்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. முதல் ஆளா நீங்க தான் சாப்பிட்டு போங்க. அந்த மாதிரி தலைவர்களை பெற்றவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவான். இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன கேட்டீங்கன்னா, மக்களை சொல்லும், மக்களுடைய எண்ணங்களை சொல்லும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை சொல்லும். அந்த சனி 11ஆம் இடத்துல இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை அதை சொல்லி வெற்றி பெறக்கூடிய ஒரு முதன்மையான ராசியாக இந்த ரிஷப ராசி என்பவர்கள் கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டுல ஜெயிக்க போறாங்க. அடுத்தது வந்து விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு தனித்துவம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து என்னன்னா, மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவமான அறிவு, யாரும் யோசிக்க முடியாத யுக்திகளை செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அது வர்ற வெள்ளிக்கிழமையே பண்ணணுமாமா. இந்த 2026ஆம் ஆண்டுல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வராரு. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல சனி பகவான், அவருடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுது. 4 ராகு. பலவிதமான யுக்திகளை கையாண்டு இந்த வருஷம் எலெக்ஷன்ல கண்டிப்பா நின்று ஏதாவது ஒரு வகையில உன்னையும் வணங்குகிறேன், படைத்த சாப்பாட்டை பகிர்ந்துண்டு வாழும் பாசக்கூட்டம், நான் ஒரு சீட்டு வாங்கி வாழ்க்கையில இந்த வருஷம் நான் ஜெயிச்சே தீர்வேன்னு சொல்லி தீர்மானமாக ஜெயிக்கக்கூடிய அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள்ல இந்த விருச்சக ராசி என்பர்கள் முதன்மை பெறுகிறார்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலா ராசி. இந்த துலா ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால இவங்களாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில உயர்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஒரு காய்கறி விலை தெரியும், ஒரு மளிகை சாமான் விலை தெரியும். அதனால மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்ததுனால இந்த வருஷம் துலா ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வராரு, 9ஆம் இடத்துல குரு பார்க்க போறாரு, 6ஆம் இடத்துல சனி இருக்க போறாரு. மக்களை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த துலா ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதனால அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக இந்த துலா ராசி இருக்க போது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி. இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தலைமை பண்பு கொண்ட ராசி. அவங்கள மாதிரி ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு உச்சம் பெற்ற குரு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மேஷ ராசி என்பவர்கள் இருக்க போறாங்க. ஈஸ்வர் மேடம், அடுத்ததா உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஆண்டுல யாருக்கெல்லாம் ரொம்பவே ரணகலமா இருக்க போகுது? அதாவது 2026ஆம் ஆண்டுல வந்து 100% ரணகலத்தோட இருக்கேன், குதூகலமா இருந்த என்ன ரணகலமா ஆக்கி விட்டு இப்படி காய விட்டீங்களேடான்ற மாதிரி, சிங்கம் வந்து சிங்கிளா இருந்தாலும் காட்டுல கெத்தா இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, இன்னைக்கு ஏன்டா எனக்கு வந்து சோதனையா அப்படிங்கிற மாதிரியும், எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ சிம்மத்தில் பிறந்தவங்க தான். ஸோ ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, கீர்த்தி இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லா பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் கத்தி குத்தா இருக்கேன்னு உட்காந்து புலம்பக்கூடிய நிலைமைக்கு தள்ளி விட்டுருக்கு இந்த 2026. ஸோ கவனமாக இருங்க. எந்த உறவுகள் மத்தியிலனாலும் அவமானப்படுறீங்க, அசிங்கப்படுறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு பாடம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வெயிட் அண்ட் சி 2027 அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கொடுங்க. நிச்சயமாக ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, கவண்டு போயிடாதீங்க அப்படின்றதுக்கான ஒரு தன்மை தான். ரணெல்லாம் மாற்றி ஒரு புதுகுலமாக மாற்றக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட தான் இருக்குது. 2027 வரைக்கும் வெயிட்டிங். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 100% சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு மனசை வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் இறை வழிபாடை கூட்டிக்கிறதுக்கும் இவங்களுடைய ரொம்ப பிஸி மைண்டாக வச்சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆண்டு. அடுத்தது பார்த்தோம் கும்பராசி. கும்பராசியில் பார்த்தீங்கன்னா தலைமையிலேயே ராகு. எந்த விஷயங்கள் எடுத்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது. நம்மளும் யார்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, நம்மளும் இருந்தாலும் நம்ம வாயை பிடிங்கி வேடிக்கை பார்க்குறாங்களேன்ற மாதிரியான அமைப்பில் விட்டுருக்கக்கூடிய தன்மை தான் கும்பத்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு 50% மட்டும் இவங்க கேர்ஃபுல்லாக இருந்தால் போதுமானது. ஆஃப்டர் தட் சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னப்போ இவங்களுக்கும் ஓகே தான். ஒரு 50% மட்டும் ரணகாலத்திலும் நல்ல விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு லேர்னிங் பீரியட். திவ்யதர்ஷினி மேடம், அடுத்தது உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் வந்து புது கார் வாங்குவாங்க, ஆனால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் யாரெல்லாம் புது கார் வாங்குவாங்க, யாரெல்லாம் பார்க்கிங்கோட புது கார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா?
கண்டிப்பா மேடம். இந்த 2026ல பார்க்கிங்கோட வண்டி வாகனம் வாங்கக்கூடியவங்க யாரு, வெறும் கார் மட்டும் வாங்கக்கூடியவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி 2 வகையா பிரிச்சுக்கலாம். இதுல மொத்தம் பஞ்சபாண்டவர்கள் மாதிரி 5 ராசி அடங்குங்க. ஃபர்ஸ்ட் ராசி காலபுருஷத்துக்கு முதல் தத்துவமான மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே குரு உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டமானது ஒரு இடத்தோடு கூடிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால முதல் தரத்தில் மேஷராசி தான். மேஷராசி கார் மாதிரி லக்ஸுரி ஐட்டம் வாங்கினாலும் சரி, அல்லது தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கனாலும் சரி, அதிகப்படியான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி முதல்ல இடம்பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாதங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஒரு மார்ச் ஏப்ரல்லேருந்தே உருவாயிடும். இவங்களுக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்களும் இந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு தொழிலே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வண்டி வாகனம் அமைஞ்சு அதன் மூலியமாக தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மூன்றாவதாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ஜூன் மாதத்துலேருந்து ராசியில் செவ்வாயோடைய வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி இவங்களுக்கும் இடத்தோடு கூடிய வண்டி வாகன வசதி அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால ஒரு லாபமும் கண்டிப்பா அடையும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கி வைப்பாங்க, பட் அடிக்கடி வந்து அதை மாற்றக்கூடிய சூழ்நிலையோ அல்லது நிறுத்துறதுக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையோ அல்லது அதனால ஒரு யூஸும் இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலையோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, இந்த வாட்டி மேஷம் விருச்சிகம் இந்த 2 ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா 2ம் கோடி வரும். அப்படி ஒரு யோகமான அமைப்பு 2026 ஜூன் மாதத்துக்கு மேல இருக்கு. அடுத்து மகரம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியை குரு பகவான் பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வண்டி வாகன அமைப்புங்கிறது அமையும். அதுக்கு முன்னாடி, அதாவது ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா ஒரு இஎம்ஐ போட்டு வாங்க மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குரு உங்கள் ராசியை பார்க்க வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாகன அமைப்பு அமையும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் பைக், செகண்ட் ஹேண்ட் கார் இந்த மாதிரியான விஷயத்த வாங்குவாங்க. அது வந்து உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார்னு பேருக்கே தவிர பட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லக்ஸுரியாக அமையும். 5ஆவதாக தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனம் அமையக்கூடிய இடத்துல 4வது இடமா இருக்கு. காரணம் என்னன்னா ராசி அதிபதி 8ல மறையாது ஒன்று மட்டும்தான் மைனஸே தவிர பட் அவங்களுக்கு வண்டி வாகனம் அமையுமானா அமையும். அவங்க ராசி அதிபதியே காலச்சக்கரத்துக்கு 4ல் இருக்காரு. ஸோ இவங்களும் வெஹிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சூட்டபிளான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம். இடத்தோடு கூடிய அமைப்பு இல்லைனாலும் கூட வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு 100% இருக்கு. சவுந்தரராஜன் சார், இந்த செக்மெண்ட்டோட கடைசி கேள்வி உங்களுக்கு தான். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த லவ்ல வந்து கசப்பான ஒரு விஷயமே ஃபெயிலியர் தான். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பிரேக்கப் ஆக போகுது? ஓகே, 2026ஆம் ஆண்டு லவ் ஃபெயிலியர் யாருக்குன்ற மாதிரி கேட்குறீங்க. பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அவேர்னஸை நம்ம சொல்கிறோம். அது வர்ற வெள்ளிக்கிழமையே பண்ணணுமாமா. பொதுவா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இப்போ கேதுவும் அதே ராசியில் இருக்கிறதுனாலையும் அஷ்டமச்சனி நடக்கிறதுனாலையும் கசப்பான அனுபவத்தை கண்டிப்பா அவங்க பெறணும்னு இருக்கு இந்த காலகட்டத்தில். அன்னியின் படத்தில் வர அம்பி மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரூல்டா பண்ணணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அது பிரேக்ல முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதுக்கு பாருங்க. 2026ஆம் ஆண்டு லவ் ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கவனம் தேவை. அதில் குறிப்பாக சிம்மராசிக்காரங்களை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரங்க இவங்க வெளிப்படுத்தாமையே டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெண்ணோட ராசி கும்பராசியாக இருக்குனாக்கா அந்த பையன்கிட்ட சொல்லாமையே அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பாக இருக்கும். டக்குன்னு எந்த விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்லாமே விட்டுறதுனாலையும் அது லவ் ஃபெயிலியர் ஆகாமல் போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க கடைசியாக. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி இருக்கு. நிறைய விஷயத்தை தனக்குள்ளேயே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி இருக்கு. உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் 10 நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. குறிப்பா நண்பர்கள் வட்டாரம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஒர்க் பண்ற இடத்துல யார்ட்டையும் ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ரீமா ஷேர் பண்ணக்கூடாது. இவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி, அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு காதல் விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த 3 ராசிக்காரங்களுமே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லவ் பிரேக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா கையாளணும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சினிமா ஜோதிடம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஜோதிட ரீதியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.